டே 43 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோனே ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்ல வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்றதுக்கு 300 கிராம்ஸ் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்ல வெந்தய தண்ணி தான் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த வெந்தய தண்ணி. தென் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நான் நேத்து தான் மீஷோலருந்து இந்த கிளாஸ்ல வந்து டிஃபன் பாக்ஸ் மாரி வாங்கியிருந்தேன் ஏர் டைட்ல. ஸோ அதிலேயே நான் வந்து நைட்டே வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ 2 நாளைக்கு சேர்த்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேக்குள்ள ஓவர் நைட் ஓட்ஸோட இத எடுத்து சாப்பிட்டேன். இதில வந்து நான் ஆப்பிள் மட்டும் ஆட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு இப்போ ரீசென்ட்டா அந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. பிளஸ் ஹெல்த்தி வேற. ஏன்னா இதில வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு அது மட்டும் இல்லாம சீட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால செம்ம ஹெல்த்தி வேற. எனக்கு இது ஃபேவரைட் ஆகும்னு நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ஓட் பிடிக்காது. முன்னாடி நான் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஓட்ஸ் வந்து கஞ்சி மாரி குடிச்சிட்டு இருந்தேன். பிடிக்காம நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்ளோ பிடிச்சு நான் அந்த ஓட்ஸ சாப்பிட்டுட்டு இருக்கேன். தென் வந்து என்னோட லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரகரிசி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமா தான் எடுத்திருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோன்ட்டு. பட் நல்லாவே இருந்துச்சு. நல்லா குக் ஆகியிருந்துச்சு. ஸோ அது கூட வந்து முட்டை குழம்பும், கேரட் கோஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தோம். ஸோ அது கூட 2 பாயில்ட் எக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். தென் எப்பவுமே வந்து வாக்கிங் போயிட்டு வந்து தான் டீ எடுத்துப்பேன். பட் இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்டின்னா, நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து டீ எடுக்கும்போது மேக்ஸிமம் 6:30 ஆயிருது. ஆஃப்டர் 6:00 ஆர் 7:00 மேல டீ எடுக்கும்போது, டீயோ, காஃபியோ எடுக்கும்போது என்னோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுற மாரி ஒரு ஃபீல். ஆல்ரெடி நான் YouTubeல ஏதோ ஒரு டாக்டர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பிஃபோர் 5:00 நம்ம டீ, காஃபி எல்லாமே எடுத்து ஸ்டாப் பண்ணிறணும்னு சொல்லி. ஸோ, ஒருவேள அதனால என்னோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுதோன்ட்டு, நான் பிஃபோர் 5:00 இனிமே நான் டீயோ, காஃபியோ நான் எடுக்க போறேன். வீட்ல இருந்தேன்னா. ஸோ, அதனால பிஃபோர் 5:00 என்னோட டீ வந்து வித்தவுட் சுகரோட எடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நான் வாக்கிங் போனேன். ஸோ, வாக்கிங்ல வந்து மார்னிங் 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ, நைட்டு டின்னர் வந்து பிஃபோர் 7:30க்கு எடுத்தாச்சு. மில்லட்ல எக் தோசா பண்ணியிருந்தேன். பிளஸ் எள்ளு சட்னி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ, அதில வந்து 3 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருந்தேன். ஓவரால் இன்னைக்கு ஹேபிட்ஸ்ல வந்து 5க்கு 5மே சூப்பரா பண்ணிட்டேன். அது மட்டும் நான் எல்லாமே டிக் பண்ணியிருக்கேன். வெயிட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.